ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் வீடியோ போட முடியல. 10 டேஸ் ஆயிடுச்சு. என்னால் வீடியோ போட முடியல, வீடியோ எடுக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு உடம்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஏர் பேக் போட போகிறேன். ஏர் பேக்காக என்னென்ன எடுத்துருக்கேன்னாக்கா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, இது வழவந்தாயை, இது கரிசலாங்கண்ணி கொஞ்சம் தான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். இது எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி இருக்கிறதுனால ஏரி உள்ளே போக முடியல. இதுக்கு முன்னாடி நான் இந்த விதையை வீட்டாண்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் துளுத்துருந்துச்சு, அதை தான் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது இந்த பூ இந்த செம்பருத்தி பூ இது யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ யூஸ் பண்ணலாமா இல்லை இன்னும் ரெட் கலரில் இருக்குது அது யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எந்த பூ நாட்டு பூன்னு எனக்கு தெரியல. இது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏர் பேக் போடுறதுக்காக வாங்க மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரிசலாங்கண்ணி. இது விதை எடுத்துன்னு போட்டது. இது எங்கே கொல்லிங்கிட்ட தான் கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி இது எடுத்துன்னு விதை போட்டதுனால இங்கே இருக்குது. இதை தான் நான் கொஞ்சம் கிள்ளிக்கு போகிறேன். வாங்க நான் இதெல்லாம் எது போட்டு ஏர் பேக் போட்டு போகிறேன்னு பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் தலைக்கு அப்ளை பண்ண போகிறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணி நல்லா ஊறட்டன்ட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த செம்பருத்தி பூ இருக்கிறதுனால கொஞ்சம் வழவழான்னு இருக்கும். இப்போ நான் இதை தலைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இது சில பேருக்கு ஈராயிடும்ட்டு பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி தலைக்கு போட்டுக்கலாம். ஈரத்தை எடுக்கும். நான் இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கினேன். இதை அப்படியே கொண்டை கட்டி அப்படியே விடலாம். ஊற வச்சுட்டு நான் தலை வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணின்னு நல்லா ஊற வச்சு தலை வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஷைனிங்காக ஹேர் க்ரோத் நல்லா வரும். இது மாதிரி பேக் போட்டுக்கணும். வாரத்தில் 1 டைம் இல்லை 2 வீக்ஸ் 1 டைம் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் ஹேருக்கு. நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேர் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் பேக் போட்டுன்னு தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் ஹேரு. அதில் அழவந்தாய் போடுறதுனால நரமுடி கூட நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஹேர் பேக் போட்டு தலை குளிங்க. உங்கள் ஹேர் அடர்த்தி இல்லாமல் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு நல்லா அடர்த்தி கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஹேர் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா நல்லா அடர்த்தியாக கொடுக்கும். நல்லா கை பிடிக்க முடியாத அளவுக்கு அடர்த்தி பிடிக்கும். எனக்கும் இந்த ஹேர் பேக் போட்டுன்னு இருக்கிறதுனால எனக்கு முடி ரொம்ப கொட்டினே இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கொட்டுன்னு தெரியுமா? நான் இந்த ஹேர் பேக் போடுறதுனால என் முடி நல்லா அடர்த்தி கொடுத்துருக்குது. அதே போல் ஹேர் லாங்கும் எனக்கு வளர்ந்துன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஹேர் பேக் போடுங்க. அதே மாதிரி நான் கியூட்டி ஹேர் ஆயில் நான் சேல் பண்ணின்னு இருக்கிறேன். நான் வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபேஸ் ஆயிலும் நான் சேல் பண்ணின்னு இருக்கேன். பிம்பிள்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயில் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போர்ட் பண்ணிருக்க உங்களை எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இனிமேலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.